Hi students, இந்த exercise 3.4ல sin வந்தோம்னா find the excluded values if any of the following expressions தராங்க. exclude value என்னன்னா இப்போ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து ஷோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ போடும்போது நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைட் ஆகும். இப்போ என்ன வேல்யூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கா, அப்போ ஒய் வேல்யூ நீ 5 போட்டினா ஆகும். 5 ஸ்கொயர் சொல்லும்போது 25 மைனஸ் 25 ஆகும் 0வில். எனிதிங் பை 0 நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி நமக்கு வந்து அன்டிஃபைன்ட். ஃபங்க்ஷன் நமக்கு வந்து நான் அன்டிஃபைன்ட் ஆகும். அப்போ அந்த பர்டிகுலர் வேல்யூ முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து பார்ப்போம். அதுதான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் வேல்யூ சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் நமக்கு ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கிறேன். ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. இந்த ஃபங்க்ஷன் எப்போ நமக்கு அன்டிஃபைன் ஆக பாருமா, அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. தி எக்ஸ்பிரஷன் ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் அன்டிஃபைன்ட். எப்போ இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் 0 வரும்போது எப்போ டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா நமக்கு அன்டிஃபைன் ஆகும். ரூட்குள்ள ஸ்கொயர் ரூட்குள்ள மைனஸ் வேல்யூ இருந்ததுன்னா அப்போ அன்டிஃபைன்ட் ஆகும். சரிங்களா? ஃப்ராக்ஷன் தான் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் வந்து 0 ஆனதானே இப்போ நமக்கு ஆகும்னா வென் அன்டிஃபைன்ட் வென் டினாமினேட்டர் என்னது ஆக்சுவலா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் 0 ஆகும்போது நான் இது அன்டிஃபைன்ட் ஆகும். அப்போ இதை எடுத்துங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 எடுத்துங்க. இந்த வேல்யூ கண்டுக்கலாம். இப்போ ஒய் ஸ்கொயர் என்ன வரும் 25 வருமா, அப்போ ஒய் வேல்யூ வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 போடணும். சரிங்களா? பிளஸ் வெறும் பிளஸ் 5 போடாதீங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 5 போடுங்க. என்ன ரீசன்னா மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5 அது பிளஸ் 25 தான். பிளஸ் 5 இன்ட்டு பிளஸ் 5 உங்களுக்கு பிளஸ் 25 தான். அதனால நம்ம ரூட் தனி நம்ம சொல்லுங்க. ஒய் கூட பிளஸ் ஆர் மைனஸ் 5 எடுத்துங்க. அப்போ இதுதான் எக்ஸ் கூட வேல்யூ. சரிங்களா? therefore the x கூட values are plus 5 minus 5. அதான். சரிங்களா? செகண்ட் சம் போலாமா? t by t square minus 5t plus 6. ஒன்று பை the expression t by t square minus 5t plus 6 is undefined. எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும்? டினாமினேட்டர் 0 வந்து தானே, டினாமினேட்டர் எங்க என்ன இருக்கு, வென் போட்டுருமா, வென் t square minus 5t plus 6 equal to 0. ஓகேவா? அப்போ ஓகே திருப்பி எழுதுறேன். t square minus 5t plus 6 equal to 0. இதை நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? மல்டிபிள் 6 ஆட் பண்ணா மைனஸ் 5. ஏன் ஆட் சொல்றேன், ஏன்னா இந்த மல்டிபிள் பிளஸ் இருக்கு. மைனஸ் 3 மைனஸ் 2 இப்படி போடலாம். t மைனஸ் 3 இன்ட்டுனது t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ரெண்டாவது போடலாமா? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் 0னா ஒன்று எய்தர் 0 ஆகும், இல்லை இது t மைனஸ் 2 இருந்து 0 ஆகும், இல்லை ரெண்டுமே 0 ஆகலாம். அப்போ t மைனஸ் 3 ஈக்குவல் 0 ஆர் t மைனஸ் 2 ஈக்குவல் 0. t ஈக்குவல் டு பிளஸ் 2, t equal to plus 3. Therefore, the required excluded values are என்ன 2, 3. அவ்வளோதான். சம்பளமா என்ன முக்கியம், எக்ஸ்பிரஷன் எப்போ நமக்கு அந்த அன்டிஃபைன் ஆகும். டினாமினேட்டர் ஈக்குவல் 0 தானே. But the expression x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2 is undefined when denominator என்ன இருக்குது, x square plus x minus 2 equal to 0. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? -2 plus 1 மல்டிபிள் 2 1 1 2 சார் 2 தான் இல்லையா? பிளஸ் 1 வருது. அப்புறம் நாங்கள் கிரேட்டர் நம்பர் பிளஸ் எடுத்துருங்க, ஸ்மால் நம்பர் மைனஸ் எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டுனது எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 டு 0 ஆர் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் வேல்யூ வந்து 1, இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் பிளஸ் 2 மைனஸ் 2 சரிங்களா? வந்து மைனஸ் 1 போனால் பிளஸ் 1 ஆகும். Therefore, the required
excluded value. Values are and நமக்கு 1, -2 சரிங்களா? அடுத்த ஃபோர்த் சம் போயிடலாம். நமக்கு இந்த புதுரால எக்ஸ்பிரஷன் எப்போ நமக்கு அன்டிஃபைண்ட் ஆகும்? டினாமினேட்டர் 0 தானே? அப்போ x³ - 27 divided by x³ plus x² minus 6x is undefined. When your denominator is okay, x³ plus x² minus 6x is 0. ஓகேங்களா? That is x காமன் தரலாமா? இங்கே ஃபேக்டர் எதை காமன் தரணும் இல்லையா? x காமன் தரலாம். x² plus x minus 6 equal to 0. இப்போ இதை ஃபேக்டர்ஸ் பண்ணீங்கன்னா minus 6 மல்டிபிள் வேல்யூ சப்ராக்ட் வேல்யூ வந்து 1 3 2 சார் வருமா? அப்போ x into x plus 3 into x minus 2 equal to 0. தந்தனை வச்சுக்கணுமா? x ஓட 0 r சரி இது 0 பசங்க நெக்ஸ்ட் இது 0 தெரியுமா? அப்போ x plus 3 equal to 0 r நெக்ஸ்ட் வந்து x minus 2 equal to 0. அப்போ x இருந்தாலும் ப்ளஸ் 2 வந்துருமா? x வந்து மைனஸ் இங்கே எக்ஸோட வேல்யூ மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு. therefore required excluded value are நமக்கு 0 - 3 + 2 அவ்வளோதான்.